திரு நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது, அந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. எப்படி? இல்ல, அதுல இருந்தே தெரியுதுல்ல, திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிற சதியில பாஜக தலைமை இடம் பெற்றிருக்கு என்பதற்கு நண்பர் நாகராஜுடைய இந்த பேச்சே ஒரு அருமையான ஆதாரம். அவர் எவ்வளவு கவலைப்படுறாரு பாருங்க. திரும்ப அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கணும்யா, போனா தானே தலித் உரிமைகள் பற்றியெல்லாம் பேச முடியும், போனா தானே அதிகார பங்கேற்பு பற்றியெல்லாம் பேச முடியும் என்று சொல்லுகிறார் என்றால் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நிகழ்வு மீது இப்படி ஒரு ஈர்ப்பு பிரியம் இருக்கு என்பதை இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளருடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். அப்ப எழுச்சி தமிழர் திரும்ப சொன்னது எவ்வளவு சரி. இந்த ஒண்ணும் இல்லைங்க, அது அண்ணல் அம்பேத்கர் பற்றிய ஒரு நூல், அதனுடைய வெளியீட்டு விழா. அண்ணல் அம்பேத்கரை பத்தி அந்த விழாவுல அது ஒரு முறையாக பேசப்பட்டிருந்தா இப்ப நாம எல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசியிருப்போம். ஆனா அங்க என்ன ஆயிருக்கு, அதுக்கு கண்டிப்பாக அந்த 2 பேர் தான் மிக முக்கியம். ஒண்ணு ஆதவ அர்ஜுனா பேசுனது சரி, அப்புறம் இறுதியாக அவர் சிறப்புரை விஜய் அவங்க பேசுனது சரி. அவங்களுடைய நோக்கம் பூரா என்னவா இருந்துச்சுன்னா, அண்ணல் அம்பேத்கரை ஊர்கா மாதிரி 2 பேரும் தொட்டுக்கிட்டாங்க. பேசவே இல்லைன்னு நான் சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஆதவ அர்ஜுனா விட அவர் கொஞ்சம் அதிகமாவே பேசினாரு ஆரம்பத்துல. விஜய் நான் எல்லாத்தையும் கேட்டேன். சரி. ஆனா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அங்க ஊறுகாயா தொட்டு கொள்ளப்பட்டு நோக்கம் என்னன்னா, திமுக கூட்டணியில விசிகா இருக்கக்கூடாது. ஏற்கனவே விஜய் அவருடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு சொல்றேன், எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க, இங்க வந்தால் அதிகாரம் கிடைக்கும், ஆட்சியில் அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே திரும்ப அவர் ரொம்ப நல்லா சொன்னாரு, இது என்னங்க தீபாவளி ஆஃபர் மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, அதே பாணிய தொடர்ந்து இங்க பேசிவிட்டு முடிகிற நேரத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி திரும்ப அவர்கள் இங்க வந்திருக்கணும், அவர் ஏன் வரல என்பதற்கு அங்க அந்த கூட்டணி இருக்கக்கூடிய பிரஷர், அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்றேன், எவ்வளவு அதிகமா இருந்துச்சுங்கிறது இப்ப என்னால உணர முடியுது. ஆனாலும் அவருடைய மனச்சாட்சி இங்கதான் இருக்கும் இவருக்கு, இப்ப தெரிஞ்சது மாதிரி. இதெல்லாம் என்னங்க பேச்சு? இதெல்லாம் அம்பேத்கர் பத்திய பேச்சா? திமுக கூட்டணியை உடைக்கணுமையா ஏதாவது ஒரு வகையில? அதற்கு திரும்ப அவர்களை பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிற ஒரு மிக மலினமான தந்திரத்தை அந்த 2 பேரும் செய்தார்கள்.